நோக்கியா ஆஷா ஸ்மார்ட் ஃபோன். இந்த நோக்கியா ஆஷா ஸ்மார்ட் ஃபோனில் இதில் வந்து 3 விதமான ஹோம் ஸ்க்ரீன் வச்சுக்கலாம். ஒன்று, ரெண்டாவது ஹோம் ஸ்க்ரீன், 3. இந்த 3 ஹோம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக என்னென்ன யூஸ் பண்ணுவீங்களோ, உதாரணத்துக்கு இப்போ இதை லாங் ப்ரெஸ் பண்ணி ஷார்ட்கட் இதில் போயிட்டு நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறது உதாரணம் கேமரா அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க. இன்னொன்று கான்டாக்ட்ஸோ இல்லை மெசேஜோ இல்லை சேட்டோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கலாம். அதிகமாக என்னென்ன வேணுமோ எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஃபேஸ்புக்கு செக் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து செகண்டரி இதில் வந்து எல்லா மெனூஸ் எல்லாமே வந்துடும். மெனூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன் டச்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து உங்களுக்கு தேவைப்படுற இடத்துல நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்டர்நெட் வந்து ஃபஸ்ட் பேஜ் வேணும்னா கூட நீங்கள் இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த டயலர் பேட் இருக்கும், ரேடியோ இருக்குது, ப்ளஸ் மியூசிக் இருக்குது. நீங்கள் அதிகமாக என்ன கேட்பீங்களோ அதை மியூசிக் கேட்பீங்களோ இல்லை டயலர் பேட் யூஸ் பண்ணுவீங்களோ இல்லை ரேடியோ யூஸ் பண்ணுவீங்களோ அதை நீங்கள் வந்து எது வேணாலும் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். ப்ளஸ் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து வேவ் நோட்டிஃபிகேஷன் பார் இருக்குது. வேவ் நோட்டிஃபிகேஷன் பார் இருக்குது. இந்த வேவ் நோட்டிஃபிகேஷன் பாரில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக என்ன யூஸ் பண்ணுவீங்க, டேட்டா கனெக்ஷன் யூஸ் பண்ணுவீங்க. ப்ளஸ் வைஃபை கனெக்டிவிட்டிக்கான ஷார்ட்கட்ஸ் இருக்குது, ப்ளூடூத் இருக்குது. ப்ளூடூத்துக்கு ஆன் ஆஃப் ஸ்விட்சு வந்து இந்த சைட்லேயே இருக்கும். ப்ளஸ் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து சைலண்ட் ப்ரொஃபைல் ப்ளஸ் மியூசிக் பிளேயர், அது இல்லாமல் உங்களுக்கு வந்து மிஸ்டு கால், ரிசீவ் கால்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் இருக்கும். ரைட் மெசேஜ் போனீங்க அப்படின்னா நியூவாக மெசேஜ் போய் இதிலே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், ஷார்ட்கட்ஸு. அது இல்லாமல் இதில் பேஜ் நோட்டிஃபிகேஷன் பார் இருக்குது. பேஜ் நோட்டிஃபிகேஷன் பாரில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மெசேஜ் வந்திருந்தாலும் இதில் வந்து இண்டிகேஷன் இருக்கும். மெசேஜ் 1, மெசேஜ் 2, இமெயில் இந்த மாதிரி இது வந்து பேஜ் நோட்டிஃபிகேஷன்லாம் காமிக்கும். ப்ளஸ் இந்த ஃபுல் டவுன் வேவ் நோட்டிஃபிகேஷனையும் காமிக்கும். நம்ம உதாரணம் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தாலே கான்வர்சேஷன்லேயே எல்லா மெசேஜையும் வந்துடும். இதிலே நம்ம பார்த்துக்கலாம்.